நம்ம தமிழ்நாட்டிலேருந்து மொத்தம் 4 யூனிவர்சிட்டி சவுத் ஜோனில் வின் பண்ணி ஆல்ரெடி என்ட்ரு ஆடுறோம். ஒன்று அழகப்பா யூனிவர்சிட்டி, மதர் தெரசா உமன்ஸ் யூனிவர்சிட்டி, பரியார் யூனிவர்சிட்டி, பாரதியார் யூனிவர்சிட்டி. இந்த 4 யூனிவர்சிட்டியில் இந்த மூணு யூனிவர்சிட்டி தான் அங்கே போய் பார்ட்டிசிபேட் பண்ணோம். அதில் அழகப்பா ஒன்று, பெரியார், மதர் தெரசா உமன்ஸ் யூனிவர்சிட்டி. அழகப்பாவும் பெரியாரும் லீக்லேயே அவங்க ஒரு தலைப்பட்சமாக விசில் பண்ண காரணத்தினால அவங்க லீக்லேயே வெளியேறாங்க. அந்த 2 டீமும் அஃபீஷியல் பண்ணுற மிஸ்டேக் எல்லாத்தினால குவார்டர் ஃபைனலில் மதர் தெரசா உமன்ஸ் யூனிவர்சிட்டி மட்டும் கொஞ்சம் பாயிண்ட் லீடில் இருந்தனால அவங்க எதுவும் பண்ண முடியல. அதனால மதர் தெரசா உமன்ஸ் யூனிவர்சிட்டி குவார்டர் என்ட்ரு ஆகிறோம். குவார்டர் என்ட்ரு ஆகி பிக்சர்ஸே மாற்றி போடுறாங்க. நமக்கும் எல்என்பி பஞ்சாபுக்கு வர பிக்சர்ஸை பாரதா தர்பாங்கா யூனிவர்சிட்டிக்கு நமக்கும் குவார்டரை போட்டு அவங்க உள்ளே வரதுக்காக வேண்டி நம்ம சேஞ்ச் பண்ணுறாங்க. சரி, ஓகே, பரவாயில்ல, நாங்களும் ஆடுறோம். ஒன் சைடாகவே போது விசில் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. சரி, ஓகே, நாங்கள் போய் கேட்டால் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. சரி, நாங்களும் விட்டுட்டோம். சரி, கேம் தானே ஆடுவோம், முடிஞ்ச அளவுக்கு விளாடுவோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஆடுறாங்க. நம்ம பொண்ணு ரைடு போகிறாங்க. ரைடில் போகிறப்ப கிக் பண்ணுறாங்க அந்த ஸ்டூடெண்ட்டை கார்னரில். கிக் பண்ணோன்னா அந்த பொண்ணை போட்டு அந்த தராங்கா யூனிவர்சிட்டி பொண்ணு அடிக்கிறாங்க. அடிச்சோன்னா நம்ம பொண்ணு தற்காப்புக்காக அவங்கள அடிக்கிறாங்க. அடிச்சோன்னா அவங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸு அஃபீஷியல் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நாங்கள் தடுக்க போனோன்னா எங்களையும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவங்க எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பொண்ணோட தற்காப்புக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கிறாங்க. அடித்த பின்னாடி அஃபீஷியலும் அந்த குர்காஸ் யூனிவர்சிட்டி நடத்துகிற ஸ்டாஃபு எல்லாமே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கள. அப்புறம் உடனே தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு தகவல் போய் மதர் தெரசா யூனிவர்சிட்டி விசி ரெஜிஸ்டார் எல்லாருக்கும் தகவல் பண்ணால் அடுத்த செகண்டுக்கே நாங்கள் ஃபுல் பாதுகாப்பு பண்ணி அங்கேயே டிஎஸ்பி எல்லாரும் பஞ்சாப் டிஎஸ்பி எல்லாரையும் வரைச்சி நாங்கள் கிளம்புற வரைக்கும் ஃபுல்லாக கவர்மெண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணி எங்களை அங்கேருந்து டெல்லிக்கு அவங்க செலவுலேயே தமிழ்நாடு ஹவுஸ் கூட்டு வந்து அங்கேயே ஃபுல் அகாமடேஷன் ஃபுட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு பர்ஃபெக்டாக எல்லாம் பண்ணி கொடுத்து அங்கேருந்து ரிட்டர்ன் வர்றதுக்கும் எங்களுக்கு ஃபுல் ஹெல்ப் பண்ணி இங்கேயே நல்லா ரிசீவ் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறோம். அது இழுத்துட்டு போகிறப்ப நாங்கள் அடிக்க அவங்கள அடிக்க அந்த மாதிரி நடந்துருச்சு. ஃபஸ்ட்டு அடித்தது அவங்க மேலே தான் தப்பு. விளையாட்டில் எத்துறதுக்கு கிக் பண்ணால் தான் எத்துறதுலாம் தப்பு கிடையாது. அந்த பொண்ணு எத்துனதுக்கு அந்த பொண்ணு நம்ம ஸ்டூடெண்ட் அடித்தாங்க. அந்த தற்பாவுக்கு நம்ம பொண்ணு அடுத்து தான் அடிக்கிறோம். இந்த மாதிரி நார்த்தில் போகிற டைமில் ஒன் சைடு தான் நடக்குது. போட்டிகள் சொல்றீங்களா, பிரச்சனைகள் போட்டிகளில் ஸ்டூடெண்ட்ஸு ப்ராப்ளம் வர்றது வேற. கிரவுண்டில் நடக்கும் சுச்சுவேஷன் அது தப்பு கிடையாது. நடத்துறவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கிறதோ அஃபீஷியல் கை வைக்கிறது மிகப்பெரிய தப்பானது. கண்டிப்பா முடியும். அங்க இருக்க எல்லாருமே நார்த்தில் இருக்க எல்லா ஸ்டாஃபும் சேர்ந்துக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் மேல கை வைக்கிறாங்க. தடுக்க போன நம்ம மேலேயும் கை வைக்கிறாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இழுக்க போனோம்னா நம்மளை இழுத்து பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. சீஃப் நம்ம உதயநிதி ஸ்டாலினுக்கு இந்த தகவல் போயிருச்சு. போனோன்னா அடுத்த செகண்டுக்கு அங்கே உள்ள கலெக்டருக்கு பேசி அங்கே உள்ள டிஎஸ்பி எல்லாத்துக்கும் உடனே பேசி உடனே அதுக்குண்டான தீர்வு உடனே நடந்துருச்சு.